Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சோயா மில்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஒரு மில்க் இது. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு வெசல்ல 3 கப் அளவுக்கு சோயா பீன், எல்லோ சோயா பீனா வாங்கிக்கோங்க. அதை போட்டுக்கலாம். அது கூட 3/4 கப் மாத்திரம் ரைஸ், ரா ரைஸ் நம்ம சேர்க்க போறோம். பச்சரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா 1 or 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா வெல் வாட்டர் போட்டு ஒரு 8 hours இதை ஊற வச்சிடணும். ஊறினதுக்கு அப்புறமா சோயாபீன் இந்த அளவுக்கு நல்லா பெருசாகவும் ரொம்ப சாஃப்டா உடையிற அளவுக்கும் இருக்கும். இப்போ இந்த பீனை மாத்திரம் ஃபில்டர் பண்ணி ஒரு மிக்சியில போட்டு ஒரு வாட்டி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது மிக்சியில போடும்போது ஓரளவுக்கு தான் கிரைண்ட் ஆகும். அதனால நம்ம இந்த ஃபுல்லத்தையும் நல்லா நைஸா கிரைண்ட் பண்றதுக்காக பெரிய கிரைண்டர்ல போட்டு இப்போ அதை அரைக்க போறோம். அரைச்ச இந்த திக்கான சோயாபீன் பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ண போறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜா இருக்கும். இந்த கடைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, இத அளவுக்கு அகைன் தண்ணி எடுத்துக்கலாம், ஒரு பிளைன் வாட்டரை. அது கூட கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபில்டர்ல இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு பெரிய மஸ்லின் கிளாத்ல அகைன் நம்ம ஃபில்டர் பண்ண போறோம். இந்த ஸ்டேஜில் சோயா மில்க் நம்மளுக்கு ரொம்ப அழகாக ஈஸியாக ஃபில்டர் ஆகும். நம்ம மஸ்லின் கிளாத்தை ஒரு வாட்டி வெட் பண்ணி நல்லா புழிஞ்சி அதை இந்த ஃபில்டர் மேலே போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். சோயா மில்கோட ஒரு ஸ்டேஜ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு கிடைச்ச இந்த சோயா மில்கை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வெயிட்டான பாத்திரமா எடுத்துக்கோங்க. மீடியம் ஹைல வச்சுக்கோங்க. மீடியம் ஹைல வச்சு பொறுமையா 10 to 12 minutes இதுலேருந்து ஸ்டீம் மட்டும் வர மாதிரி பாயில் பண்ணிக்கோங்க. கொதிக்க கூடாது, ஸ்டீம் மாத்திரம் வரணும். சோயா மில்க் பாயில் ஆகக்கூடாது. எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ இந்த மில்கை கொஞ்சம் எடுத்து திரும்ப குடிக்க சூடாக விரும்புறீங்கன்னா அகைன் இதே மாதிரி இதுலேருந்து ஸ்டீம் வர அளவுக்கு மட்டும் இதை பாயில் பண்ணுங்க, போதும். சோயா மில்கை நம்ம பாயில் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கேருந்து நகராம கரண்டியில நல்லா அதை கலந்து விடுங்க. அதுக்கிட்டேருந்து நகரக்கூடாது. ஜஸ்ட் அதை நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். டோட்டலாக நான் 12 minutesக்கு இதை ஒரு ஸ்டீம் வர அளவுக்கு குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதுலேருந்து ஒரு பாயில் கூட வராது. ஜஸ்ட் இதுலேருந்து ஸ்டீம் மட்டும் கிரியேட் ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. சோயா மில்கில் நிறைய ரெசிபீஸும் செய்யலாம். இங்கே ஐடியாக்காக சில ரெசிபி நான் செஞ்சுருக்கேன். இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாலும் பரவாயில்ல, இல்லை இதே ஹீட்லேயும் நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் போட்டு டெய்லி ஒரு 200 ml சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது இது. நம்மளோட சோயா மில்க் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 மீடியம் சைஸ் மேங்கோஸ் எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்ததாக இருக்கட்டும். அதுலேருந்து பல்ப்பை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம மேங்கோ சாஸ் செய்ய போகிறோம். ஒரு நல்ல கனமான பாத்திரத்தில் இந்த பல்ப்பை கொட்டி ஜஸ்ட் இதுலேருந்து ஸ்டீம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இது கூட சுகர் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ண சோயா மில்கை வச்சு சோயாபீன் பேன் கேக் செய்ய போகிறோம். இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம், அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் சோயா மில்க் யூஸ் பண்ணதுனால. ஒரு ஃபுல் கப் அளவுக்கு
மைதா பிளெயின் ஃப்ளார் எடுத்துக்கோங்க, ஒரு வெசலில் போட்டுக்கலாம். அதில் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சுகர், அதே அளவு மெஷர்மெண்ட்டில் பேக்கிங் பவுடர் ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சரில் நம்மளுடைய சோயா மில்கை சேர்க்க போகிறோம். இதை சேர்த்து நல்ல ஒரு ஃபோர்க் ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், பபிள்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. இந்த கூடயே ஒரு அரை கப் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பதம் எப்படி இருக்கணும்னா நல்லா ஊற்றுற மாதிரி இருக்கணும், இது ஒரு மோர் மாதிரி இருக்கணும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணாலுமே ஒரு வாட்டி கன்ஃபர்மேஷனுக்காக பபிள்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக அகைன் இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது பார்க்க இப்படி தான் இருக்கும், ஒரு திக்கான மோர் இருக்கும் இல்லையா, அந்த பதத்தில் இருக்கும். இது சரியாக இருக்கும் போடுறதுக்கு நம்மளுக்கு பேன் கேக்குக்கு. நம்மளோட மேங்கோ சாஸ்க்காக 1/2 கப் அளவுக்கு பிளைன் சுகர் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 பாயில் வரட்டும். அதுக்கப்புறமா இதில் 2 ஃபுல் லெமனோட ஜூஸை போட போகிறோம். இது கொஞ்சம் திக்கான பதம் வந்ததுக்கப்புறமா நல்ல ஒரு ஆர்கானிக் ஹனியாக ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஹனி சேர்த்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மேங்கோ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பேன் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அந்த பேனில் ஒரு ட்ராப் அளவுக்கு ஆயில் போட்டு அதை ஒரு நல்லா வைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம அதை செய்கிறோம். ஒரு பேன் கேக்குக்கு ஒரு கரண்டி மாவு மாத்திரம் அதில் விட்டால் போதும். விட்டு அதை நல்லா அழகாக சுற்றி விடுங்க. சுற்றி விட்டதுக்கப்புறமா பொறுமையாக அது குக் ஆகும். நம்மளோட பேன் கேக்கு 2 சைட்ஸும் ப்ரௌன் கலர் வரா மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் ஒரே மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு ஸ்வீட் பிரேக்ஃபாஸ்ட்டாக இந்த பேன் கேக் இருக்கும். ஸோ நம்ம வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இந்த பேன் கேக் மேலே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா மேங்கோ சாஸ், அதை போட்டு இதை ரோல் பண்ணோன்னா நம்மளோட ஸ்வீட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். சோயா மில்க் பேன் கேக் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். சோயா மில்கை வச்சு நம்ம இப்போ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம், சோயா மில்க் பேன் கேக். நெக்ஸ்ட் நம்ம சோயா மில்கை யூஸ் பண்ணி சோயா மேங்கோ ட்ரிங்க் பண்ண போகிறோம். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. இப்போ ஃப்ரூட் வந்து சீசனில் இருக்கிறதுனால இதை நம்ம செஞ்சுருக்கோம். நீங்கள் இதையும் யூஸ் பண்ணி ஸ்ட்ராபெரியில் பண்ணலாம். அதே மாதிரி சாக்லேட், பிளாக் சாக்லேட்டை யூஸ் பண்ணியும் நீங்கள் இதை செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர். ஆல்ரெடி நம்ம மேங்கோ சாஸ் செஞ்சுருந்தோம் இல்லையா, அதை பாட்டிலில் போட்டுக்கலாம். 1/4 கப் இங்கே நான் போட்டிருக்கேன். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்னதாக சாப் பண்ண நல்ல பழுத்த நல்ல ஸ்வீட்டான மேங்கோஸாக அது மேலே போட்டுக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மில்க்கு அதையும் எடுத்து இது கூட சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல ட்ரிங்க் கிடைக்கும். இந்த இடத்துலையும் நீங்கள் மேங்கோக்கு பதிலாக ஸ்ட்ராபெரிஸை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டார்க் சாக்லேட்டை யூஸ் பண்ணலாம். சோயா மில்கோட இது 2 காம்பினேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். டார்க் சாக்லேட், ஸ்ட்ராபெரிஸ் அண்ட் மேங்கோ, இது 3மே ரொம்ப நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். நம்மளோட சோயா மேங்கோ மில்க் இங்கே ரெடி ஆகிடுச்சு.
இது நீங்கள் சில்லுன்னு சாப்பிடலாம், அதே மாதிரி வார்மாக இருந்தாலும் ரொம்ப நல்லதாக இருக்கும், சாப்பிடலாம் அதை. சோயா மில்க் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் 200 ml டெய்லி சாப்பிடலாம் சோயா மில்கை. நான் ஃபஸ்ட்டு சோயா மில்க் ரெசிபியில் 3 கப் சோயாபீன் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 1 கப்பில் ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமான அளவுக்கு ஃபஸ்ட்டு மில்க் செஞ்சு யூஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஸோ அதோட ஃப்ளேவர் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகணும். நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம் கைஸ். என்ஜாய் பண்ணுங்கள்.